இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதல் தேவனுமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமேன். எந்த நாளிலும் ஜனவரி 2ஆம் தேதிக்கான வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் அறிந்து நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபு 23:14. மீண்டுமாக வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபு புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறான வார்த்தை. அல்லேலூயா. இன்னும் அநேக அவரிடத்தில் உண்டு. எனக்கு இன்னும் அநேக நன்மைகள் அவரிடத்தில் உண்டு. செழிப்பு, ஆசீர்வாதம், ஆரோக்கியம் இன்னும் அநேகம் உண்டு என்பது இந்த வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் ஊழியர்கள் பார்த்து கொண்டு இருப்பலாம். ஊழியர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்க இலக்குகள், ஆசீர்வாதங்கள் இன்னும் உங்களுக்கான வசனம் சொல்லும்போன வாசலை திறப்பான ஆண்டாக இந்த ஆண்டிலே ஆண்டவர் துவக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஸ்பெயின் ஒரு நாடு இருந்தது. நாடில் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு பழமொழி இருந்தது. என்னென்னா, இதற்கு மேல் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க அப்போ நினைப்பு என்னென்னா, அப்போ ஒரு ஃபோனோ, கூகுள் அட்லஸ் மேப்போ எதுவும் கிடையாது. அப்போ அவங்க நினச்சிருந்தது நம்மளுடைய ஸ்பெயின் தேசம்தான் பூமியின் எல்லை அப்படின்னு இருந்தாங்க. அதனால் அவங்க பொன்மொழி என்னென்னா, இதுக்கு மேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி இருக்கும் பொழுது தான் அப்போ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஒருத்தர் என்ன பண்ணுறார், இந்த ராஜாட்ட கேட்டு நான் என்ன பண்ணேன், அநேக தேசங்களை சுற்றி பார்க்க போகிறேன், புதிய எல்லையில் கண்டுபிடிக்க போகிறேன், எனக்கு என்ன பண்ணுங்கள் வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு அவர் ராஜா அனுமதிக்கிறார். அவர் போகிறார், அமெரிக்கா கண்டுபிடிக்கிறார், மேற்கிந்தியா இந்தியா அநேக எல்லைகள் கண்டுபிடிச்சி ஒரு எல்லையை வரைந்து தேசத்துக்கு கொடுக்குறார். அப்போ அந்த என்ன பண்ணாங்களாம், கிறிஸ்டோபரை மரியாதை செலுத்த முடியாது ஒரு சிங்கத்தை செஞ்சு அந்த சிங்கம் இந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற வார்த்தையை உடைக்கும்படியாக வச்சாங்களாம். அல்லேலூயா. அப்போது அந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வரலாற்றானது. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இருக்குது, இன்னும் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறது ஒரு உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஆண்டு பயன்படுது. அதே போல் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 75 வயசு குழந்தை பிறக்குமா, சாராளுக்கு 65 வயசு குழந்தை உண்டாகுமா அப்படின்னு நினைக்கும் போது உலகம் என்ன சொல்லி இது வேறு தத்துறதுக்கு போயிடலான்னு அவரே ஆதி 5ஆம் அதிகாரத்தில் இல்லையா தத்தெடுத்துக்கிறவா, இல்லை சொந்த பந்தங்க பிள்ளையை தத்தெடுத்துக்கிறவா, அவங்க தத்தெடுத்துக்கிற நினைப்பிலே இருப்பார். ஆண்டவர் உனக்கு பிள்ளை கொடுப்பேன், ஏற்ற காலத்தில் ஈசாக்கை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. இதுக்கு மேல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது போல ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இல்லாதவில் இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத பொழுது தான் சர்வத்தையும் உண்டாக்கினவர். ஒன்றுமே இல்லாத பொழுது தான் நம்மளை உண்டாக்கி நம்மளுக்கு தேவையை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை ஆசீர்வதித்து மனிதன் தவறி விழுந்த பொழுது அவன் அவ்வளோதான் பாவம் செஞ்சுட்டான். எங்கள் தேவதூதர்கள் நாங்கள் தேவதூதர்கள் நினச்சாங்க, நாங்கள் பாவம் செஞ்சோம், எங்களை தள்ளி விட்டீங்க. அதே மாதிரி மனிதர்கள் பாவம் செஞ்சு நாங்கள் தள்ளி விட்டு நினைக்கிற பொழுது நம்முடைய மீட்கும்படியாக தன் ஜீவனையே கொடுத்து நம்ம மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற பொழுது தேவன் துவக்கத்தை வைக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அநேக காரணம் அவரிடத்தில் உண்டு. நாம் விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தொடர்ந்து நன்மைகளை செய்வார். ஆமேன். இது ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. இப்போ கடந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், முந்தின நினைக்க வேணாம், பூர்வமான சிந்திக்க வேணாம்னு சொல்லியிருப்பேன். அந்த வாசனை ஆண்டோட வார்த்தையை குறித்து ஒரு 2 நிமிடம் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் முந்தின நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் புதிய இலக்குகளை வச்சு 2025 ஆண்டவர் உங்களுக்கு புதிய இலக்குகளை வச்சுக்கா, புதிய ஆசீர்வாதங்களை, எனக்கு திருமணம் ஆகாமல் திருமணம் ஆகும், குழந்தை பாக்கி இல்லாத குழந்தை பாக்கி உண்டாகும், ஊழியத்திலே ஒரு செழிப்பு, குடும்பத்திலே ஆசீர்வாதம், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம். கடந்த நாட்களில் அவங்க பொருளாதாரம் வீணாய் பொத்தல் பையில் போட்டது போல இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஆசீர்வாதம் செழிக்கும், உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பத்திலே சந்தோஷ சமாதானம் இருக்கும். ஏன்னா ஆசீர்வாதம் சொன்னால் உடனே பணம், செல்வம், செழிப்பு இது மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாது. எத்தனையோ பணக்காரர்களுக்கு பணம் அதிகமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இல்லை, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, இதனால் ரட்சிப்பு இல்லாமல் இருப்பாங்க. இது ஒன்றும் இல்லைனாலும் அவங்களோட வாழ்க்கை வீணானதான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் வாடாதிடமாகி ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதம் இருக்கும். முழு குடும்பம் சமாதானமாக இருக்கும். முழு குடும்பமாக சபைக்கு செல்வீங்க, கர்த்தரை ஆராதிப்பீங்க. குடும்பத்தில் இனி வியாதியோ வாதை கூட அணுகுவதோ ஒரு துஷ்டமான காரியம் நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆமேன்.